வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி நம்ம சின்ன கல்லாறு ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம் மக்களே. இந்த வால்பாறையோட தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த சின்ன கல்லாறு ஃபால்ஸ் வீடியோ. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், போகிற வழி எங்கும் அருவி மாதிரி கொட்டுதுங்க. எல்லா பக்கம் மழை பெஞ்சதுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது மக்களே. வாங்க நீங்களும் அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே எங்கூட பயணம் பண்ணுங்கள். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போகிற வழி எங்கும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வண்டியே எதிர்க்க வண்டி வர்றதே நம்மளுக்கு தெரியல. அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருந்தது. கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மழையிலையும் சரி நம்ம எப்படியா அந்த ஃபால்ஸ் பார்த்தணுங்கிறக்காக போயிட்டுருக்க மக்களே. பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. எனக்கு வண்டியே தெரியல. எனக்கு வைப்பர் போட்டாலும் சரி எது போட்டாலும் எனக்கு வழியே தெரியல. இருந்தாலும் நம்ம சின்ன கல்லாறு ஃபால்ஸ் வந்துட்டோம் மக்களே. நம்ம இதிலேருந்து நம்ம பைக்கில் பார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இது சின்ன கல்லாறு ஃபால்ஸுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ரிவர் தாங்க. ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அது மேலே தான் நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சின்ன கல்லாறு ஃபால்ஸ் போகிறதுக்கு இந்த பாலத்து மேலே ஏறி தான் போவோம். அப்போ இங்கே ஒரு ஆறு கிராஸ் ஆகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். இந்த பாலத்தை தாண்டி தான் இந்த ஃபால்ஸுக்கு போகணும். அதுக்கு முன்னால் இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் தண்ணி. இது சின்ன கல்லாறு ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் மக்களே. பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது. வாங்க அப்படியே நம்ம ஒரு 500-600 மீட்ரு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. 600 மீட்டருக்கு மேலேயே உள்ளே நடக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் பாதை பார்த்திங்கன்னா கல்லுலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் சேரெல்லாம் எதுவும் கிடையாது. மழை பெஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நடந்து போகலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க நம்ம அப்படியே போவோம். இந்த ஃபால்ஸுக்கு பக்கமாக போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் போகிற வழிங்க சூப்பராக இருக்குங்க மக்களே. ஏரியா சூப்பராக இருக்குது. பாருங்கள் பசுமையாக இருக்குது. பாருங்கள் எங்கே பாரும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. வர்ற வழியிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி ஏகப்பட்ட மழையில் அப்படியே அருவி மாதிரி நிறையா ஊற்றுதுங்க மழை பெஞ்சதுக்கு. பாருங்கள் போகிற வழியில் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இது நம்ம ஃபால்ஸுக்கு போகிற வழி தான், அதுலேயே இவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி போனால் நம்ம ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் ஆகிடுவோம். சேரெல்லாம் இதில் கல் பதிச்சிருக்காங்க, அதனால் அப்படியே நடக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் நடக்கணும். பாருங்கள் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது இங்கேருந்து பார்த்தா. மேலே பாருங்கள் இந்த மிஸ்ட்டு சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நம்ம ஃபால்ஸு வந்துட்டாங்க மக்களே. இதான் சின்ன கல்லாறு ஃபால்ஸு. பிரம்மாண்டமாக ஊற்றி பாருங்கள். அங்கே குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கிடையாதுங்க. எப்போவுமே இங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. பார்த்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோதான். பக்கத்தில் எல்லாம் போகக்கூடாதுங்க. கம்பி மாதிரி இடிச்சுட்டு அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் அங்கே முன்னாடி நின்று எடுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்து. தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ன கல்லாறு ஃபால்ஸு பார்க்குறக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. அப்படியே தண்ணி அப்படியே போகுது. எவ்வளோ வேகமாக போகுது. காற்றுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி பார்க்குறதுக்கு அப்படியே ஒயிட் கலரில் இருக்குது. எல்லா பக்கம் பார்த்தா மழை பெஞ்சா சிவப்பு கலராக செந்தனியாக தான் போகுது. ஒயிட்டு பால் ஒயிட்டு அப்படியே பால் இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு தண்ணி. பார்த்து
ஃபோர்ஸாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நான் அங்கேயே நின்றுட்டேங்க. இருந்து தான் வீடியோ எடுத்தேன். ஆனால் அவ்வளவும் நான் இங்கே வீடியோவில் போட முடியாது. நான் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் இருந்தது பார்க்குறதுக்கு. பிரம்மாண்டமாக போட்டு முதல்லலாம் இங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி இருந்ததுங்களா, நிறைய பேர் தண்ணியில் வலிக்கிட்டு போயிட்டு நிறைய விபத்துகள் நடந்ததுனால இப்போ குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க அரசில். இன்னும் பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஃபால்ஸை எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் மக்களே. வால்பாறை ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா வால்பாறையும் பார்த்துட்டு, கூழாங்கல்லார் பார்த்துட்டு, பரம்பிக்குளம், சின்னக்கல்லார் ஃபால்ஸ் இந்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டே கரெக்டாக இருக்கும். நான் வந்தது மழை டைமில் வந்திருக்கிறதுனால ரொம்ப இதாக தான் இருந்தது. மழையெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியும் கம்மியாக வரும். இப்போ மழை காலங்கிறதுனால தண்ணி வேகமாக வருது பாருங்க. கட்டையெல்லாம் வச்சு மறைச்சிருக்காங்க, அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது. இது ஒரு அழகாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த ஒரு ஃபால்ஸு. தண்ணியோட வேகம் அவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்க. நம்ம போனோம்னா அவ்வளோதான். ஒரு பாலம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது மேலே நின்று நான் கவர் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் மக்களே. நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு போய் பார்த்து ரசித்து வாங்க. அருவி ஊற்றுறதுக்கு சாரல் மழையும் பெய்யுது, ரெண்டுக்குமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருந்தது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன குளிக்க முடியலங்கிறத ஒரு கவலை. இங்கே குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. தண்ணி பாருங்கள் அப்படியே ஒயிட்டாக இருக்குது. நான் வந்து இந்த வீடியோ முன்னாடி சோலையார் டேம் போகலான்ட்டு இருந்தேன். இந்த மழையினால் அங்கே போக முடியல. இன்னொரு வீடியோவில் நான் சோலையார் டேம் உங்களுக்கு போடுறேன். நான் வந்து இந்த காட்சி வந்து நான் கீழே மலை இறங்கும்போது எடுத்தது. பாருங்கள், வண்டி இறங்குறது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்த்து ரசிங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. பாய் மக்களே.